பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தெய்வ சமூகத்து அப்பத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேத சிந்தையில் சங்கீத புஸ்தகம் 139 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான தெய்வம் நம்மளை எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிறார். யார் யார் என்னென்ன மாதிரி வாழ்வாங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்களுடைய நடைமுறைகள் என்ன, அவங்க பார்வை என்ன, அவங்க பேச்சு என்னங்கிறத ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் உங்க முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உங்கள் இருதயங்களை பார்க்கிற தேவன் அப்படின்லாம் சொல்றார். இப்போ நம்மளை எப்பொழுதும் ஆராய்ந்து அறிந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத அவரே முன்குறித்து வைத்திருக்கிறாருங்க. அவர் சொன்ன பிரகாரம் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் பூமியில யாருமே எல்லா மனுஷனுமே தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்ன நன்மையும் தீமை ரெண்டு வழி இருக்கு. இதுல எதுல நீ செலக்ட் பண்ணி போற, இதுதான் கேள்வியே. எந்த வழியை செலக்ட் பண்ற, எந்த வழியை நீ எடுத்து உன் வாழ்க்கையை நம்ம வாழ்கிற. ஆண்டவர் பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார் உன் இருதயம் எப்படிப்பட்டது. நீ நல்லதை எடுத்துக்கொள்றியா, தீமையை எடுத்துக்கொள்கிறியா, நல்ல விஷயத்தில் வாழ்கிறாயா, தீமை விஷயங்களில் வாழ்கிறாயா. அதனால் ஆண்டவர் சொல்லுகிற உன் இருதயங்கள் உன் மாவில் சொல் பிறவாதுக்கு முன்னாடி நான் அறிஞ்சிருக்கிறேன், தெரியும் எனக்கு நீ என்ன சொல்ல போற, என்ன கேட்க போறேன்னா தெரியும். ஆனால் உன்னை ஆராய்ச்சி பண்ணி அறிந்து ஆராய்ச்சி பண்ணி புரிந்து வைத்திருக்கிறேன் நான். அதனால நம்மளுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஏற்ற விலை எது தேவையோ அந்தந்த நேரங்களில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான பாதையில் வாழ்வது மாத்திரம்தான். தேவனுக்கு பிடித்த பிரியமானதையும் பிடித்த வழியில் வாழ்ந்து அவரை பிரியப்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய வேலையாய் காணப்படுது. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். அவர் நம்மளை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கிறார். நாம் பிதாவான தெய்வத்தையும் கிறிஸ்துவான தெய்வத்தையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராய்ந்து, இந்த பைபிளை ஆராய்ந்து அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டால் தாவீதுக்கு சொன்னது போல என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். புரிந்து வைத்த தெய்வம், நாம் அவரை புரிந்து கொள்ளணும். அவர் எதிர்பார்க்கறது தான், நான் உன்னை புரிஞ்சுட்டேன், நீ என்னை புரிந்து கொண்டு வாழ்கிறாயா என்பதுதான் அவர் இன்றைக்கு கேட்கிறார். நாம் அவரை புரிந்து கொண்டு வாழ்வோமானா நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கும். ஆமென்.